Hi friends, welcome back to நிதி பயணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன டைப்பில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருந்தோம். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் போனால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 டிஸ்லைக்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வீடியோஸில் ஏதாச்சும் சஜஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சஜஷன் கொடுக்குற சஜஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூவாக தான் யூடியூப் சேனலுக்குள்ளே நம்ம வந்து வந்திருக்கோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து யூடியூப் ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் நான் சொன்னதில் என்னாச்சும் தவறுகள் இருந்தாலோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் வந்து அதை திருத்திக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சின்ன ஒரு கிளான்ஸ். ஃபஸ்ட் பார்ட் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, சோல் ப்ரொப்ரைட்டரை பற்றி பேசியிருந்தோம். சோல் ப்ரொப்ரைட்டர்னா என்ன, எது இருந்தால் சோல் ப்ரொப்ரைட்டர்னு. அடுத்து வந்து ஹெச்இஎஃப் பற்றி பேசியிருந்தோம். ஹெச்இஎஃப் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேம் பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ வந்து யாருக்கு எந்த டைப்பில் சோல் ப்ரொப்ரைட்டரில் போனால் பெனிஃபிட்டாக இருக்குமா, இல்லை ஹெச்இஎஃப்பில் போனால் பெனிஃபிட்டாக இருக்குமா, இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபேமில் போனால் பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடிஷ்னலாக நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்எல்பி ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் லிமிடெட் நம்ம எதனால் ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் லிமிடெட் மேக்ஸிமம் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் போவாங்க. ஸோ அவங்க வந்து லீகலாக கன்சல்ட்டிங் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுவாங்க. இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஒரு லீகல் கன்சல்ட்டிங் போகலாமா வேணாமா, யாருக்கிட்ட போகணும்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ப்ரைவேட் லிமிடெட் மட்டும் நம்ம இதுக்குள்ளே சேர்க்கலை. ஆனால் அதை தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலுமே பார்க்க போகிறோம். என்னென்னா சோல் ப்ரொப்ரைட்டர், ஹெச்இஎஃப், பார்ட்னர்ஷிப் ஃபேம், எல்எல்பி, இது நாலுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். இதில் வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் பேரில் நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் போகலாம். இதுக்கு என்னாச்சும் லிமிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றதுல எதுவும் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஜிஎஸ்டிக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். யாராருக்குள்ள இது ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் ஜிஎஸ்டின்னு டைப் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்இஎஃப்பில் யார் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டர்ன் ஓவர் வந்து ஒரு 1 crore மேலே இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்து கொஞ்சம் டேக்ஸ் ஹெவியாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஹெச்இஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டாவதாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்இஎஃப்பை ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்இஎஃப்க்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கணும். மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்இஎஃப்க்கு வந்து நீங்கள் பேன் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹெச்இஎஃப்பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஹெச்இஎஃப் பேன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு கண்டிஷன். இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு சேலரி வந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ சேலரிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலரிக்கும் சேர்த்து நீங்கள் உங்களுக்கு சேலரி இன்கம்க்கு டேக்ஸ் மேபி வர மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலரியிலே இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பேரில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸை நீங்கள் வந்து சைடில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஹெச்இஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு சினாரியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்இஎஃப் போகிறீங்க அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஹெச்இஎஃப்க்கு வந்து முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கணும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹெச்இஎஃப்க்கு போக முடியும். இப்போ ஹெச்இஎஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் என்னாச்சும் இருக்குதா, ஸோ இதுக்கு மேலே போனால் நீங்கள் ஹெச்இஎஃப் விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற கண்டிஷன் என்னாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் என்ன டேக்ஸ் ஸ்லாப் வருமோ அதே டேக்ஸ் ஸ்லாப் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெச்இஎஃப்க்கும் வரப்போகுது. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க ஹெச்இஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து யார் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து ஃபேமில் தான் வந்தாகணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமை வந்து லீகலாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு லோன் போகிறீங்கனாலோ ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறீங்கனாலோ கம்ப்ளைண்ட்ஸ்னாலோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 பேர்த்துக்குமே அந்த லைபிலிட்டி அப்படின்றது வந்து பொதுவாக வரும். மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் 50 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ பார்ட்னர்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் என்னாச்சும் இருக்குதா, எப்போ வந்து நம்ம வெளியே வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி 50 பேருக்கு மேலே பார்ட்னர்ஸ் வந்து 51வது நபர் ஒருத்தர் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எல்எல்பிக்கு நீங்கள் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்குமே அப்படி தான், ஜிஎஸ்டி தேவையா தேவையில்லையான்றது நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஜிஎஸ்டின்னு கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் வந்து தேவைப்படுது, அதிக பேருக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி யாருக்கு தேவை, யார் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்றது நம்ம மேக் பண்ணுவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி யாருக்கு தேவைப்படும் அப்படின்றது பார்ப்போம். எல்எல்பி யாருக்கு தேவைப்படும்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட்னர்ஸ் வந்து ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்எல்பி ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்எல்பி 50 பேர்த்துக்கு மேலே இருக்கிறவங்க எடுக்கலாம். மினிமம் 2 பேர் இருக்கிறவங்களும் எல்எல்பிக்கு போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், நான் வந்து ஏன் எல்எல்பிக்கு போகணும், நான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியே இருக்கலாமே அப்படின்ற கேள்வி வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்எல்பியில் போனோம்னா நமக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எல்எல்பியில் போகிறீங்கன்னு வைங்களேன், அந்த எல்எல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைபிலிட்டி அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்எல்பியில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு 50,000 நீங்கள் கேபிட்டல் போட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. நீங்கள் பேங்க் லோன் ஒன்று போகிறீங்க. பேங்க் லோன் ஒரு 10 lakhs நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வந்து லைபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தான். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல், உங்கள் 2 பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சொத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி வராது. இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் அந்த ஃபேமுக்காக நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 பேர் தான். இன்கேஸ் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து ஒரு லாஸ் ஆகிருச்சு, திவால் ஆகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த பேங்க் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பார்ட்னர்ஸினுடைய அசட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அசட்ஸ் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அவங்க டேக் ஓவர் பண்ணி அதை சேல் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம், பேங்க்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. உங்கள் ஃபேமில் லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பார்ட்னர் ஆகிய நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு லைபிலிட்டி. ஸோ உங்களுடைய சொத்து என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இப்போ எல்எல்பின்னு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துலையே வந்துடுச்சு லிமிட்டெட் லைபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸினுடைய சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைபிலிட்டிக்குள்ளே வராது. அந்த நிறுவனம் என்னென்ன சொத்து வச்சுருக்கோம், இப்போ நிறுவனத்து பேரில் நீங்கள் என்னாச்சும் சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்தை அவங்க விற்று எடுத்துக்கலாம். இல்லையா அந்த நிறுவனத்தில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆளுக்கு 50,000 1 லட்ச ரூபா இருக்குது இல்லையா, மேக்ஸிமம் அந்த 1 லட்ச ரூபாய் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைபிலிட்டி. ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா தான் லைபிலிட்டி. ஸோ பேங்க்குக்கு அதிகபட்ச லைபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் மேக்ஸிமம் லைபிலிட்டி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பெனிஃபிட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 பேர் தான் இருக்கீங்க, இப்போ வந்து நான் வந்து எல்எல்பி போகலாமா பார்ட்னர்ஷிப் ஃபேம் போகலாமா அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நீங்கள் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நிறுவனத்தை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளேயே என்ட்ரு ஆகுறீங்க. பட் அப்படி என்ட்ரு ஆகிற பிஸ்னஸும் நீங்கள் வந்து சும்மா லோக்கல்லையே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், லோக்கல் மீன்ஸ் நீங்கள் உங்கள் உள்ளூர்லேயே பண்ண போகிறீங்க, பெருசாக நான் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேம் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா எல்எல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து அதிகம். ஆர்ஓசி ஃபைலிங் வரும், நேமில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் ஆர்ஓசியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக வரும். அந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஃபைல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட்டு நீங்கள் கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா எவரி இயர் ஆடிட் ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணி தான் நீங்கள் அந்த எல்எல்பியை வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 crore வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஆடிட் அப்படின்றது தேவைப்படாது, ஆடிட் ரிப்போர்ட் தேவைப்படாது. எல்எல்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டர்ன் ஓவர் 40 lakhs அல்லது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இருக்குது இல்லைங்களா, அது 25 lakhsக்கு மேலே போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி வந்துடும், ஆடிட் ரிப்போர்ட் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்டிங்காக பண்ண போகிறீங்க, ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க, ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எல்பி போகிறது தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி ஆயிரும். இப்போ எல்எல்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனி ஆக்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பியில் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி பேர்லேயே நீங்கள் வந்து அசட்ஸ் வாங்கலாம். ஸோ எல்எல்பியை டைரெக்டாக வந்து கோர்ட் வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பியை டைரெக்டாக தொடரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேமில் இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் தான் எதாக இருந்தால் லைபிள். ஸோ பார்ட்னர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்றதா இருக்கட்டும், சொத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் மேலே தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமோட நேமில் வாங்க முடியாது. பட் எல்எல்பின்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து நிறுவனத்தோட பேர்லேயே நீங்கள் வந்து சொத்து வந்து ஹோல்டு பண்ணலாம். இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.